ஆனாலும் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையின் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, எப்போ இப்படிப்பட்டதான இக்கட்டான நிலைமையில நாம் மௌனமாயிராமல் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலிருந்து பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு செவி கொடுப்பார். தாவீதுக்கு செவி கொடுத்ததான தேவன் நமக்கும் செவி கொடுப்பார். நாம் படுத்துக் கொண்டாலும் கர்த்தர் நம்மை தாங்குகிறவராக காணப்படுகிறார். நமக்கு விரோதமாய் எத்தனை சுற்றிலும் படையெடுத்து வருகிற எந்த ஒரு காரியத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். தேவன் நமக்கு